வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். எனக்கு என்ன வீடியோன்னா, இந்த இந்திக்காரங்களை பற்றி தான் வீடியோ இன்னைக்கு. என்னென்னா, நம்ம இந்தியர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அங்கங்கே இந்த பர்னிச்சர் கடை, அந்த கடை, இந்த கடைலாம் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அது பொழப்புக்கு பண்ணுறாங்க, அது தப்பு சொல்ல. இருந்தாலும் நம்ம இந்தியக்காரங்க எவ்வளோ வரி கட்டி, அது கட்டி, இது கட்டி, கடனை உடனே வாங்கி, அது பண்ணி, லோன் வாங்கி, அது பண்ணி, கடையை வச்சு டேக்ஸிலாம் கட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க. இவங்க இப்படி வந்து வியாபாரம் பண்ணால் அவங்க எப்படி, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எப்படி பிழைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? இதே வந்து ராஜஸ்தான்லேயோ அந்த ஊர்லேயோ போய் நம்ம போய் ஒரு இட்லி கடையோ ஒரு பானிபூரி கடையோ வச்சா விடுவாங்களா? இதெல்லாம் வந்து இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து இதெல்லாம் தடுக்கணும். இதெல்லாம் நல்லது கிடையாது. நம்ம வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா, நம்ம இந்த தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த இந்திக்காரங்க பயலுங்க தான் சுற்றிக்கிட்டு அலையிறாங்க. அது நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல, கெட்டதும் செய்கிறானுங்க, ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து இது மாதிரி எங்கெங்கே இந்த பர்னிச்சரு இந்த கடைகள்லாம் போடுறேன்னா அவங்கெல்லாம் நம்ம வந்து அவங்க ஊரில் எப்படி எவ்வளோ ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து மீனவர்களோ யாரோ போனாங்கன்னா அங்கே பிடிச்சி வச்சு இல்லாத கேள்வி இல்லாதெல்லாம் பண்ணுறாங்க. அதுவும் அங்கே மட்டும்தான் அந்த சட்டத்திட்டமாக நம்ம தமிழ்நாட்டில் கிடையாதா? நம்ம தமிழ்நாட்டு மக்களுங்க வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களும் கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்கணும். நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு கொடுக்கணும். அவங்க கடைங்க நல்லா வச்சு டேக்ஸி கட்டிட்டு அது கட்டிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. இவங்க ரோட்டோரம் வந்து அது கம்மி இது கம்மின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அவங்கள பல வந்து இந்த இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க. பிள்ளைங்களை இது பண்ணுறானுங்க, வந்து ராபரி பண்ணுறாங்க, அவங்க இல்லாதெல்லாம் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம வந்து முதலமைச்சர் பதவிக்கு போகணும். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து நம்ம ஊருக்கு பொழைக்க வந்தால் பொழப்பை மட்டும் பார்க்கணும். இல்லாத கெட்ட செயல்லாம் இந்த இந்திக்காரங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். வந்து அங்கே கடை போடுறது இங்கே கடை போடுறது கூடிய சீக்கிரம் வந்து இதெல்லாம் ரத்து பண்ணணும். அவங்க போதுமான காரணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களெல்லாம் விடணும், அனுமதி விடணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் இந்தியாருங்க, ஒரு பேங்க்கு போனால் இந்திக்காரங்க, எங்கே பார்த்தாலும் இந்திக்காரங்களாம் இருக்காங்க. நம்ம தமிழ்காரங்களே போய் எங்கே போய் பிழைக்கிறதுனே தெரியல. அவங்க வந்து இங்கே பொழைச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம வந்து ஒரு அந்த நாட்டில் போய் ஒரு இட்லி கடையோ பானிபூரியோ ஒரு கடையோ வைக்க முடியாது. ஆக மொத்தம் நம்ம சுதந்திரத்தை பறிக்கிறத நம்ம விடக்கூடாது. எல்லாமே எச்சரிக்கையாக இருந்து இது முதலமைச்சர் பார்வைக்கு இது போய் இதெல்லாம் ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன காரணத்துக்கு வந்தீங்க, அவங்க பூர்ணமான லைசன்ஸ் இருக்கான்னு அதெல்லாம் கேட்டுங்க. நம்ம வந்து இந்தியர்கள் எங்கே போய் போவோம்? அவங்க நாட்டில் போய் நம்ம போய் பானிபூரி கடையோ ஒரு இட்லி கடையோ போட முடியுமா? போட முடியாது. அதனால் நம்ம நாட்டில் இருக்கிற இதை நம்ம விடக்கூடாது. நம்மளும் வந்து விழிப்புணர்வாக இந்தியக்காரங்க வந்து எல்லாமே வந்து இந்திக்காரங்க வந்து எங்கே போனாலும் இந்திக்காரங்க தான். ரயில்வே ஸ்டேஷன் போனால் இந்திக்காரங்க, பேங்க்கு போனால் இந்திய பொழைச்சிட்டு போட்டோம். மக்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருங்க. எத்தனையோ இந்திக்கார பயலுங்க அந்த பிள்ளைங்களுக்கு பாலியல்லாம் பண்ணுறானுங்க. எவ்வளோ வந்து பணத்தை அடிக்கிறானுங்க. இல்லாத இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அலையிறானுங்க. இந்த போதுமான காரணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க நுழையணும். அவங்க வந்து அங்கங்கேயும் இங்கிட்டு கடை போடும், அங்கே கடை போடுறது எல்லாம் கூடிய சீக்கிரம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். தாழ்ந்து கொண்ட உங்கள் முதலமைச்சருக்கு இந்த இது போகணும். கூடிய சீக்கிரம் இவங்களுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டாக அவங்க ஒரு பயம்பத்திரமாக ஒரு இதாக விழிப்புணர்வாக இருக்கணும். அவங்களுக்கு நம்ம எந்த இதுலேயும் குறைஞ்சி போனவங்கள நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருந்து நடவடிக்கை எடுக்கணும். இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஒரு ரைட் பண்ணுங்கள். பாய். சரியாம்மா?